நாளிலும் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவின் நாமத்தை ஆராதிக்க நம் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து தந்த ஜீவனுக்காக கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நாமத்தை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமாக நாம் ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளிலேயும் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிற வழக்கம் உண்டு. சென்ற வாரத்திலே கர்த்தர் சில நன்மைகள் எல்லாம் நினைத்து, ஆனால் இந்த நாளிலே நம்முடைய அரசாங்க சட்டத்தின்படி நாளை தினத்தில் முழுமையான ஒரு லாக்டவுன் இருக்கிறபடினால் கர்த்தருடைய நாமத்தை நாம் எப்படியாயினும் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாளையும் நேரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பகல் நேரத்தில் வைக்கலாம் என்று சொல்லி நினைத்தோம். அநேகர் வேலை செய்கிறவர்களாக இருக்கிறபடினால பகல் நேரத்தில் வைக்க முடியவில்லை. என்றாலும் வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்பது என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை செய்யும்படியாக தேவனுடைய பிள்ளைகள் விரும்புகிறோம். ஆனால் சாத்தான் ஒருபோதும் கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை செய்வதை என்ன செய்வதில்லை. அதுக்கு எம்மட்டும் இடையூறு கொடுக்கணுமோ அம்மட்டும் இடையூறு கொடுக்கத்தான் செய்வான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் என்ன இடையூறுகள் வந்தாலும் அவைகளை மேற்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் நம்மை தொடர்ந்து சிநேகித்து என்ன செய்வார், நடத்துவார். பூமியிலே கடைசி நாட்களிலே நடைபெறுகிறதான காரியங்கள் நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. வாதைகள் பூமியிலே என்ன செய்கிறது, தொடங்குகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வாதை நாட்களிலே அதிகமாக ஜெபிக்க வேண்டுமா. ஒருவேளை நாம் அந்த வாதையினால் பாதிக்கப்படாமல் இருக்கலாம். வட மாநிலங்களில் அநேக இடங்களிலே பார்க்கும்போது இந்த வாதையினால் மரித்தவர்கள் அடக்கம் பண்ணுவதற்கு ஆள் இல்லை. மொத்தமாக குவித்து வைத்து என்ன செய்யறாங்க. இதை வேற நாட்டில் இல்லை, எந்த நாட்டில் தான் நாம் வாழ்கிறதான இந்த நாட்டில் தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எப்போதுமே வாதைகள் எங்க இருந்து தான் ஆரம்பமாகிறது, வடக்கே இருந்துதான் ஆரம்பமாகும். அது வடக்கே இருந்துதான் பெரும்பாலான வாதைகள் பரவி என்ன செய்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலுடைய பாளையத்துல வாதை உண்டான பொழுது தேவனுடைய மனுஷன் அங்க சொன்னான், வாதை ஆரம்பமாயிற்று. வாதை ஆரம்பமாகும் போது அந்த தேவனுடைய மனுஷன் சொல்கிறதான காரியம் என்ன, சீக்கிரத்துல இந்த வாதையில் இருந்து ஜனங்கள் நிவர்த்தியாகும்படியாக தேவனை என்ன செய்ய வேண்டும், தேவனை திருப்திப்படுத்த வேண்டும். தூப கலசத்துல தூபத்தை போட்டு சீக்கிரத்துல என்ன செய், தேவனிடத்துல போய் இந்த தூபத்தின் மூலமாக பரிகாரத்தை தேடுங்க என்று சொல்லும் போது ஆரோன் தேவனுடைய சன்னிதானத்துல தூபம் போட்ட வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தூபம் என்பது நாம் தேவனிடத்துல ஏறெடுக்கிறதான ஜெபமாக இருக்கிறது. இந்த நாளிலே வாதை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பூமியில் உள்ளதான ஜனங்கள் எவ்விதமாக இருப்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்துல 9வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாதையினால் கொல்லப்படாத மனுஷர்கள் அவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு என்ன செய்யவில்லை, மனம் திரும்பவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற வாசியங்கள். அப்படி இருந்தும் அந்த வாதையினால் கொல்லப்படாத மற்ற மனிதர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பவும் இல்லை. நிறைய ஜனங்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேசத்தை ஆளுகை செய்கிறதான ஜனங்கள் எல்லாருக்குமே ஒரு தவிப்பு என்னவென்றால், ஜனத்தொகை பெருகிக் கொண்டிருக்கிறது. எப்படி இந்த தேசத்தில் வாழ்கிறதான ஜனங்களை நடத்தி கொண்டு போக முடியும்,
எனவே ஜனத்தொகை குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் தேவன் மனிதர்கள் மேல மிக அக்கறை கொண்டதானவர். சில வேளைகளில் ஜனத்தொகை அதிகமாகும் போது ஆண்டவர் குறைப்பார். அதே போல பாவங்கள் அதிகமாகும் போது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஆகாமியும் அக்கினியை போல எரிக்கும் என்று சொல்லி வேதத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களுடைய பாவம் ஒரு அக்கினியை போல தேசத்து ஜனங்களை என்ன செய்ய எரிக்கும். இந்த அக்கினிக்கு தப்ப வேண்டுமானால் ஒரே ஒரு வழி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தேடுவதனால் மட்டுமே என்ன செய்ய முடியும், தப்ப முடியும். இந்த வாதையில தப்பி இருக்கிறதான நாம எல்லாம் நம்முடைய கிரியைகளை விட்டு என்ன திரும்ப வேண்டும், நம்முடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பொதுவாக மனிதனுடைய இருதயம் அழிவு வருகிறதான வரைக்கும் எப்படிதான் இருக்கும், இருமாப்பா இருக்கிறதான காரியங்களை கிறிஸ்தவ மார்க்கத்தில் பார்க்க முடிகிறது. தேவனை தேட வேண்டிய நேரத்தில் அவர்களால் தேட முடியவில்லை. தேவனை ஆராதிக்க வேண்டிய வேளையில் அவர்களால் ஆராதனை செய்ய முடியவில்லை. ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் நினைத்து கர்த்தருடைய நாமத்தை நன்றியோடு துதிக்க அநேகர் மனமற்றவர்களாக இருக்கிறோம். பயங்கரமான காரியங்களை பூமியிலே நாம் கேள்விப்படும் போது நாம் ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். மனிதர்கள் மனம் திரும்ப மாட்டாங்க, ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். வட மாநிலங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதான வாதை தென் மாநிலங்களிலே செயல்படுமானால் நமக்கெல்லாம் மிகவும் மிகவும் கஷ்டமாயிரும். நாமெல்லாம் ஒரு பாதுகாக்கப்பட்டதான ஒரு நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். பெரிய அளவுக்கு நாம் அதற்கு பயப்படல. அநேகர் பெரிய அளவுக்கு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள பிரயாசப்படல, ஆனா பாதுகாக்கப்படுகிறோம். அதுதான் யாருடைய கிருபை. இன்னைக்கு அநேகர் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக மிக பிரயாசப்படுறாங்க. ஆனா தங்களை மிக பிரயாசப்பட்டு பாதுகாக்கிறதான அநேக ஜனங்களால் கூட இந்த வாதையில் இருந்து என்ன செய்ய முடியவில்லை, தப்ப முடியவில்லை. ஏனென்றால் கண்களுக்கு தெரியாமல் பரவுகிறதான ஒரு வாது. தாவீது வாதை உண்டாக்கினதான தூதன் பட்டயத்தை ஏந்தி கொண்டு இருக்கிறத என்ன செய்தான் பார்த்தான். நாம பார்க்கிறோம். இப்போ பட்டயம் வடக்கை இருந்து ஆரம்பமாய் வந்து கொண்டே இருக்கிறது. அநேக இடங்களிலே பேரழிவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதை நாம் பார்க்கிறோம். இந்த வாதம் நிறுத்தப்பட வேண்டுமானால் நாம் பரிகாரம் செய்ய வேண்டியதான ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். வாதம் நிறுத்தப்பட வேண்டும். அவர் சொல்லாகும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். வாதையை உருவாக்கி கொண்டிருக்கிறதான அந்த தூதனை ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்படித்தானே சொன்னார். அன்னவனுடைய களத்தில் இருந்ததான தேவனுடைய வாதையை கொண்டதான தூதனை பார்த்து போதும் பட்டயத்தை நிறுத்து என்று சொல்லி சொன்னார். இன்னைக்கு இந்த பட்டயம் நிறுத்தப்பட வேண்டுமானால் அதிகமாக நாம தேவனுடைய சன்னிதானத்தில் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நமக்கு மட்டுமல்ல, தேவன் மனிதர்கள் எல்லாருடைய ஜீவனையும் அவர் நேசிக்கிறவராகத்தான் இருக்கிறார். தேவனுடைய பார்வையில கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அப்படியெல்லாம் இல்லை, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பதெல்லாம் இல்லை. தேவனுடைய பார்வையில எல்லாரையும் அவர் மனிதர்களாக என்ன செய்கிறார், பார்க்கிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, துன்மார்க்கன் அழிந்து போகிறத நான் என்ன செய்யவில்லை, விரும்பவில்லை. நிறைய ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அழிவிலிருந்து ஜனங்கள் எல்லாரும் தப்ப வேண்டும். இப்போது நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறபடினால நாம் இந்த ஜனங்களுக்காக அதிகமாக என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். பகல் நேரத்தில் உபவாச ஜெபத்தில் நாம் இதற்காக அதிகமாக என்ன செய்தோம், ஜெபித்தோம். நமக்கு வராதபடினால் நாம் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் வேதம் சொல்கிறது, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணால் இருப்பேனானால் நான் தேவனுடைய பார்வையில பாவம் செய்கிறவனாக என்ன செய்வேன், இருப்பேன். வாதையில இருக்கிறதான ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்காமல் இருப்பதே அது தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறது, அது பாவமாகத்தான் இருக்கிறது. நம்மை சுகத்தோடு வைத்திருக்க, நம்மை பலத்தோடு வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தோட அங்கத்தினர்கள் எல்லாம் நல்ல சுகபலத்தோடு இருக்கிறார்கள்.
வாதையை ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. நம்மில் அநேகர் அந்த வாதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். பட்டை ஏந்திரதான தூதனை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். அந்த தூதனுடைய பட்டையை நம்மளை சேதப்படுத்தவில்லை, நம்ம அருகாமையில் போனவர்களை சேதப்படுத்தினது. நமக்கு ஆவிக்குரிய கண்கள் இருக்குமானால் தெரியும். நம்ம அநேகருக்கு ஆவிக்குரிய கண்கள் இல்லாதபடியினால் நம்மை விட்டு கடந்து போனதான இந்த பட்டை மேய்ந்ததான தேவனுடைய தூதனை நாம் அறியாமல் இருக்கிறோம். அறியாமல் இருக்கிறபடினால் நம்மால் கர்த்தருடைய நாமத்தை விடுதலையோடு மகிமைப்படுத்த முடியவில்லை. எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் தவித்துக் கொண்டிருக்க, இப்போதே தாக்கு பிடிக்க முடியவில்லை. அரசாங்கம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஜனங்களுக்கு உயிர் காற்று எந்த நாளிலே இப்படிப்பட்டதான சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டதில்லை. இப்ப கேள்விப்படுகிறோம். இனிமேல் நடக்க போகிறதான சம்பவங்கள் எல்லாமே நாம் கேள்விப்படாத வியாதிகள், கேள்விப்படாத தத்தளிப்பு, கேள்விப்படாத அழிவுகள், இவைகள் எல்லாம் இருக்கும். வேதம் சொல்கிறது, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பார்த்தவர்களாம் எண்ணப்படுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க? மற்ற காரியங்களாம் தூக்கி தூர வைங்க. ஜீவன் இருந்தால் தானே உங்களால் எல்லா காரியத்தையும் நினைக்க முடியும். ஏன்னா மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் தூர வைங்க. பொருளாதார காரியங்களை தூர வைங்க. குடும்பத்துடைய பிரச்சனைகள் எல்லாம் தூர வைங்க. இப்போது அவைகளெல்லாம் சிந்திப்பதற்கான நேரம் இல்லை. இப்போது நாம் சிந்திக்க வேண்டியதான காரியம், கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை காத்திருக்கிறார். எனவே வாதையில சிக்கி இருக்கிறதான ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய சன்னிதானத்தில் ஜெப தூபம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஏறெடுக்கப்பட வேண்டும். நின்றாலும் நடந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் இதை நினைத்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் தேட வேண்டியதான ஒரு கட்டாயத்தில் என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. அப்பதான் நாம் தப்ப முடியும். இந்த காலத்துல நாம் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்றாங்க. சபையில் மட்டுமல்ல, வீடுகளிலேயும் ஜெபிக்கிற நிறைய ஜனங்கள் உண்டு. உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம உபவாசம் இருந்து ஜெபித்தோம் தேசத்தின் ஜனங்களுக்காக. இன்னும் நிறைய ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாங்க. நலமாக இருக்கிறவர்கள் நன்றாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார். இதெல்லாம் நினைத்து நாம் ஆண்டவரிடத்துல நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது மட்டுமல்லாமல் தேசத்திலே சங்கடங்களை அனுபவிக்கிறதான ஜனங்களுக்காக, அவருடைய விடுதலைக்காக நாம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். தேசம் இன்றைக்கு அக்கிரமத்தினால் நிறைந்து இருக்கிறது. பாவம் என்ன செய்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் பெருகி தேசம் சாபத்தால் நிறைந்திருக்கிறது. இதுல இருந்து விடுதலையாகும்படியாக நாம் அதிகமாக ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜனங்கள் எல்லாரையும் என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். பட்டயம் ஏதனதான தூதன் இந்த தெற்கு பகுதியிலே கடந்து வந்தாலும் நம்ம எல்லாம் கர்த்தர் அந்த பட்டயத்திற்கு விலக்கி என்ன செய்யட்டும்? என்ன செய்யணும்? காக்கணும். காத்திருக்கிறார். இதற்கெல்லாம் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நாட்களிலே நாம் மௌனமாய் இருக்க வேண்டாம். கர்த்து நம்மை நடத்தும்படியாக தேவனுடைய திருக்கரத்துல நம்மை தொடர்ந்து ஒப்புக் கொடுப்போம். சமயம் மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே நீண்ட பிரசங்களை பண்ணுவதற்கு நேரம் இல்லை. உங்களுக்கு ஆலோசனையாக ஒரே ஒரு வேத பகுதி உங்களுக்கு முன்னதாக வைக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். வாசியுங்கள் நீதிமொழிகளுடைய புத்தகம். நீதிமொழிகளுடைய புத்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்துதான் வருகிறது என்பதை நீங்கள் முதலாவது நம்ப வேண்டும். முதலாவது அதை அறிக்கை செய்ய வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறோம் நம்முடைய பிரயாசத்தினால நமக்கு வெற்றி வந்துவிடும், நமக்கு ஜெயம் வந்துவிடும் என்று சொல்லி நினைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், நமக்கு எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் என்ன கொடுப்பார்? ஜெயம் கொடுப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
வேதாகமத்தில் வாழ்ந்ததான அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய சரித்திரங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் அநேக போராட்டங்களை தான் கடந்து வந்தார்கள். போராட்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. ஒவ்வொரு விதங்களிலே நாம் போராடியே வாழ்ந்து வருகிறோம். ஒரு சில வாரங்களாக போராட்டம் எப்படிப்பட்டதான போராட்டத்தின் வழியாக தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வருகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்தோம். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களின் வழியாகத்தான் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் வழியாக நாம் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும் என்று நாம் அறிந்திருந்தோமானால் இந்த போராட்டத்தின் நாட்களிலே நாம சோர்ந்து போவதற்கு ஏதுவே இருக்காது. இந்த போராட்டமான வாழ்க்கையில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் என்ன செய்து போகிறோம்? சோர்ந்து போகிறோம். மோசேயை குறித்து பார்க்கிறோம். மிக போராட்டமான வாழ்க்கை, நீண்ட வருடங்கள், சுமார் 120 வருடம் இந்த மோசே என்ன செய்தார்? வாழ்ந்தார். ஒரு 40 வருடம் தான் இந்த மோசேக்கு என்ன வாழ்க்கை? அரண்மனை வாழ்க்கை. முதல் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அரண்மனை வாழ்க்கை. இரண்டாவது பார்க்கும்போது 40 வருடம் வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. வனாந்தரமான வாழ்க்கை முதலாவது இருந்து இரண்டாவது அரண்மனை வாழ்க்கை இருந்தால் எல்லாரும் கர்த்தரோட நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆனா முதலாவது அரண்மனை வாழ்க்கை இருந்து இரண்டாவது வனாந்தர வாழ்க்கை இருந்தால் நிறைய பேர் ஆண்டவரை விட்டு தூரம் விலகி போய்விடுவோம். இந்த வனாந்தர வாழ்க்கை மோசேக்கு எதற்காக அனுமதிக்கப்பட்டு இருந்தது? மோசே ஒரு சாதாரண ஒரு நிலைமையில பிறந்திருந்தாலும் இந்த மோசே குறித்து மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருந்தது. யாரை குறித்து தேவன் நோக்கம் வைத்திருக்கிறாரோ அவர்களோடு சாத்தான் மிக அதிகமாக போராடுகிறான். நீங்களாக இருக்கலாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். தேவன் யாரிடத்துல கிரியை செய்யும்படியான திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதற்கு முன்னதாகவே அவர்களை அழித்து விட வேண்டும் என்பது சாத்தானுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஒருபோதும் யாருடைய திட்டம் நிறைவேறாது? சாத்தானுடைய திட்டம் நிறைவேறாது. அநேக வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் யாருடைய திட்டத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள்? சாத்தானுடைய திட்டத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க வேண்டியதான காரியம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில குறைகள் இருக்கிறது உண்மைதான், குற்றங்கள் இருக்க உண்மைதான், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். என்றாலும் நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறபடினால சாத்தான் என்னை ஆளுகை செய்ய, என்னை நடத்த நீர் ஒருபோது விட்டுவிடவே கூடாது. நான் உம்முடைய பிள்ளை, உம்மால் மீட்டுக் கொண்டதன் உம்முடைய பிள்ளை, நீங்க என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மோசே 40 வருடங்கள் வனாந்தரத்துல தேவன் அவனுக்கு என்ன கொடுத்தார்? பயிற்சியை கொடுத்தார். வனாந்தரம் என்பது பயிற்சியின் காலங்கள். இந்த பயிற்சியுடைய காலங்கள்ல ரொம்ப நமக்கு எப்படிதான் இருக்கும்? கஷ்டமா தானே இருக்கும். என்ன பயிற்சியாக இருந்தாலும் அது என்னதுதான், அது வெறும் படிப்பா இருந்தாலும் கூட அந்த பயிற்சி இப்படிதான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். தொழிலாக இருந்தா கூட அந்த பயிற்சியினுடைய காலத்துல கஷ்டமா தான் இருக்கும். பயிற்சி என்பது பிரயாசம் நிறைய இருக்கும், நிறைய பிரயாசப்பட வேண்டியது இருக்கும். ஆனா அதற்கான பலன் குறைவாகத்தான் இருக்கும். அதுதான் பயிற்சி. அந்த பயிற்சி நாட்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த பயிற்சிக்கு நில்லாதவர்களாக போய்விடுகிறார்கள். ஆண்டவரே, பயிற்சி நாட்களிலே நான் நிலைத்திருக்க வேண்டும். வேதத்துல தேவனுடைய பிள்ளைகளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எனக்கு உண்டான சோதனையில என்னோடு நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. தேவனுடைய நிலைநிறுத்தல இருந்து நம்மை தள்ளும்படியாக பல சோதனைகள் கடந்து வரலாம். என்றாலும் தேவன் நமக்கு எப்போதும் எதைத்தான் கொடுப்பார்? வெற்றியை கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருந்தால் நமக்குள்ள என்ன வராது? நமக்குள்ள என்ன வராது? சோறு வராது. பிரச்சனைகள் பாட்டு நடந்து கொண்டேதான் இருக்கும். நம்ம நினைத்துக் கொண்டிருப்போம், இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேன், எல்லா பிரச்சனையும் என்ன செய்யுது, எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிச்சு, நான் பொருளாதாரத்துல கொஞ்சம் முன்னேறிட்டேன், என் கணவனை பார்க்கும்போது நிம்மதியா இருக்கிறது, என் பிள்ளைகளை பார்க்கும்போது நிம்மதியா இருக்கிறது,
என்று நாம அப்பதான் நினைத்துக் கொண்டிருப்போம். அடுத்த ஒரு பிரச்சனை வந்து என்ன செய்யும், வரும். வாழ்க்கை என்பது கடலில் அலைகளை போலதான். அது மறுபடி அது வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த பிரச்சனை கூட நாம் வந்து தைரியமாக கடந்து போக வேண்டுமானால் நாம் ஒருபோதும் மூழ்கி விட மாட்டோம், தண்ணீரிலே மூழ்கி விட மாட்டோம் என்றால் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இருக்கிறவர்கள் சூழ இருக்கிறதான பிரச்சனைகளை தான் நினைத்து பார்க்கவே மாட்டார்கள். பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொன்னா, நீரையானால் நானும் நடந்து வர உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார், நான் தான், நீ வந்து என்ன செய்து வா, நடந்து வா. இந்த வார்த்தையை நம்பினதான மனுஷனால் தேவனை தொடர்ந்து பார்த்து கொண்டு போக முடியவில்லை. ஏனென்றால் சூழ வந்து காற்றடிக்கிறது, சூழ வந்து கடல் வந்து என்ன செய்கிறது, கொந்தளிக்கிறது. இவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததான பார்வையை எதன் மேல வச்சுட்டான், பிரச்சனை மேல வைத்து விட்டான். பிரச்சனையை தேவனுடைய பெரிதாக எடுக்கவே கூடாது. அது வரும், எப்படி வந்ததோ அப்படி போகும். ஒருவேளை நீங்க என்னலாம், நான் மனிதன் அல்லவா, எனக்கு உணர்வு இருக்கிறது, பிரச்சனை வரும்போது நான் ரொம்ப சங்கடப்படுகிறேனே. பிரச்சனைகளை கடந்து போனதான தேவனுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சரித்திரமாக வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. எதற்காக வேதாகமம், எதற்காக உங்களுடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படி எதற்காக வேதாகமத்திலிருந்து மேற்கோள் காட்டி உங்களிடத்தில் பேசுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வந்து என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். இந்த வார்த்தையை நம்பி நீங்கள் தொடர்ந்து சந்தோஷமாக ஜீவிக்க வேண்டும். வேதத்தில் எத்தனையோ தேவன் எப்படி வெற்றியினுடைய வாழ்க்கை செய்தார்கள். மோசே வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு மனிதன் எவ்வளவு பிரச்சனையோட தான் கடந்து போனார். குறிப்பாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலுக்கு எழுதினதான சரித்திர புத்தகத்தில் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். தானியேலுக்கு எழுதின சரித்திர புத்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. குறிப்பிட்ட 2 ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தரியோ, கோரேஸ். தரியோ மேதியன் ஆகிய தரியோ, கோரேஸ் பெர்சியன் ஆகிய கோரேஸ். இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஒரு காலத்தில் வல்லமை பொருந்தினதான ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. யூத ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்து அவர்கள் எங்கே போனாலும் வெற்றியை மட்டுமே கண்டதான ஜனங்கள். ஆனால் இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஜீவிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு தேவன் இவர்களை அவருடைய சத்துருக்களுடைய கையில வந்து என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். இதுல இந்த தரியோ, கோரேஸ் என்பவர்கள் மிகவும் வல்லமை படைத்தவரான ராஜாக்கள். இவருடைய கையின் கீழே தானியேல் ஒரு அடிமையாகத்தான் என்ன செய்கிறான், இருக்கிறார். ஆனா இவர்களுடைய ராஜ்யபார காலத்திலே தானியேலுடைய காரியம் எப்படி இருந்தது, ஜெயமாக இருந்தது. அநேகவேளை நாம் ஜெபம் பண்ணுவோம். இப்படிப்பட்டதான் அநேக வாக்குத்தத்தங்களை நாம் நினைவு கூர்ந்து சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிறது உண்டு. ஆண்டவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதிங்க. ஒரு அடி இடம் கூட அவனுக்கு கொடாமல் இருக்கும் போது அவருடைய எல்லையை மிக பெரிதாக விசாலமாக்கின என்னையும் ஆசீர்வதிங்க. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஜெயமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு வெற்றியை தாருங்க, ஜெபம் பண்ணுகிறோம். ஆனா அந்த ஜெயத்தை பெற்றதான தானியேலுடைய வாழ்க்கை சரித்திரங்களை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க நினைச்சு விடுகிறோம், மறந்து போய் விடுகிறோம். தானியேல் நல்லதொரு தேவனுடைய ஒரு மனுஷன், சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றாத ஒரு மனுஷன். யாரு இந்த தானியேல்? அநேக கிறிஸ்தவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலெல்லாம் தங்களை வந்து மாற்றிக் கொள்கிறார்கள். சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தங்களை மாற்றிக் கொள்கிறதான ஜனங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. சூழ்நிலைகள் மாறி மாறி போய்கொண்டே இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் எப்போதும் எப்படி இருக்கணும், நிலையாக இருக்கணும். இதைத்தான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு நிலைவரமான ஆவிய. நம்முடைய இருதயம் வந்து எப்போதும் எப்படி இருக்கணும், நிலையாக வந்து இருக்க வேண்டும். உயர்வு வந்தாலும் நிலையாகத்தான் இருக்கணும், தாழ்வு வந்தாலும் நிலையாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமான சூழ்நிலைகளும் உண்டு,
சங்கடமான சூழ்நிலைகளும் உண்டு. சந்தோஷத்தை நம்ம ஏற்றுக்கொள்வோம், சங்கடத்தை நம்ம யார் தலையில வைக்கலாம் என்று சொல்லி நினைப்போம். அவரவர்களுக்கு உரியதான பங்கு அவரவர்கள் எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, உங்களுக்குரிய சிலுவை என்ன? மற்றவர்களை தயவு செய்து நீங்கள் பார்க்க வேண்டாம், மற்றவர்களுக்கு இருக்கிற பொருளாதாரத்தை பார்க்க வேண்டாம், மற்றவர்களுக்கு இருக்கிற கனத்தை பார்க்க வேண்டாம், மற்றவர்களுக்கு இருக்கிற உயர்வை பார்க்க வேண்டாம். அது அவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார்? உங்களுக்கு ஆண்டவர் என்ன அளவிட தந்திருக்கிறார்? எல்லாரை போல உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவதில்லை. ஒருவேளை அவர்களை விட குறைவாக இருக்கலாம், சில வேளை மற்றவர்களை விட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஆனா கஷ்டங்கள் அதிகமாகிறதான வேளையில நீங்கள் தேவனிடத்துல சொல்லணும், ஆண்டவரே நீர் மனப்பூர்வமாக என்னை சிறுமைப்படுத்தி நீங்க அறிக்கை செய்வதுதான். ஒருவேளை சாத்தான் உங்களை வந்து நெருக்கம் கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட உங்களை விட்டு சாத்தான் உடனே வந்து என்ன செய்வான்? விலகுமா. தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிறதான காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் யோபை குறித்து பார்க்கிறோம். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதான வேளையிலையும் அவன் நஷ்டத்தின் வேளையிலும் கூட சொன்னான், கர்த்தருடைய நாமத்திற்கு என்ன செய்ய நம்மால் முடிகிறதா? நமக்கு இருக்கிறதான கஷ்டம் நமக்கு தான். இந்த கஷ்டத்தை நாம வந்து தேவனுடைய ஒத்தாசையோடு, தேவனை விசுவாசிக்கிறதான விசுவாசத்தோடு கூட அதை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவரே இவைகளெல்லாம் கடந்து போவதற்கான ஒத்தாசை எனக்கு. ஆண்டவர் எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகளை பிரச்சனைக்கு ஊடே தான் நடத்த விரும்புகிறார். ஆனா நாம் நினைக்கிறோம் பிரச்சனை இல்லாமல் நடத்த வேண்டும் என்று. பிரச்சனைக்கு ஊடே தான் நடத்த விரும்புகிறார். சில ஜனங்கள் அவர்களுக்கு முன்னதாக செங்கடல் வைக்கப்பட்டிருக்கும் போது மோசேயின் இடத்துல வந்து அவர்கள் வந்து என்ன செய்தாங்க? சொன்னாங்க, இப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க ஏன் வந்து என்னை வழிநடத்தி வந்தீங்க? நாங்க அங்கே செத்து போயிருக்கலாமே, அங்க பிரேத குலைகள் இல்லை என்றால் எங்களை இங்கே கொண்டு வந்தார். ஆண்டவர் உடனே வந்து மாற்றுப்பாதையை நடத்திருக்கலாமே, இல்லாவிட்டா எல்லாருக்கும் ஒரு ரெக்கையை கொடுத்து அந்தால பறக்க வச்சிருக்கலாமே. தேவனால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைல்ல. ஆனா அவர் செங்கடலுக்கு உள்ளே தான் நடத்தும்படியாக சித்தம் கொண்டார். அதே போல யோர்தானுக்கு உள்ளே தான் அவர்களை நடத்த சித்தம் கொண்டார். பிரச்சனைகளை அப்படி எடுத்து போடவில்லை. அந்த பிரச்சனைக்கு உள்ளே தான் தேவனுடைய பிள்ளைகளை நடத்துகிறார். ஆனா எல்லா இடங்களிலேயும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் என்ன தருவார்? நம்பிக்கை இருக்கா? சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை நம்ம விட்டுறவே கூடாது. இன்னைக்கு அநேக வேளைகளில் சில ஜனங்கள் ரொம்ப அங்கலாய்க்கிறாங்க, ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வேதனை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை? அவர்களுக்கெல்லாம் அப்படி இல்லையே, நான் மட்டும்தான் இவ்வளவு சங்கடப்படுகிறேன். அவர்கள் நன்றாக இருக்கிறாங்க, எவ்வளவோ அக்கிரமத்தை செய்யறாங்க, அநியாயத்தை செய்யறாங்க. எனக்கு தெரிந்த எத்தனையோ அநியாயங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனா அவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் இவ்வளவு என்ன செய்யறேன்? சங்கடப்படுறேன். இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஒரே வீட்டுல சகோதரர்கள் அநேகர் இருந்தாலும், சகோதரிகள் அநேகர் இருந்தாலும், அநேகர் நல்லா இருப்பாங்க, குறிப்பிட்ட நபர் மட்டும் என்ன செய்வாங்க? எல்லாரும் கஷ்டப்பட்ட நமக்கு கொஞ்சம் ஆசுவாசமா இருக்கும். பரவாயில்ல, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நாமும் என்ன செய்யணும்? கஷ்டப்படணும். எல்லாரும் நன்றாக இருந்து நாம மட்டும் கஷ்டப்படும் போதுதான் பிரச்சனை. அது நம்முடைய எலும்புகளை உருவ குத்துகிறது போல வந்து இருக்கும். நம்ம எவ்வளவோ ஆண்டவரை தேடுவோம், எவ்வளவோ ஆண்டவருக்கு என்று சொல்லி அள்ளி அள்ளி இறைப்போம். ஆனா நாம் தான் சங்கடப்படுவோம், நாம் தான் கஷ்டப்படுவோம். ஆனா மாம்சம் மனசு விரும்பின வழியில் நடக்கிறத அநேக ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? இதை நீங்கள் எப்படி கடந்து போக போறீங்க? இந்த வழியை எப்படி கடந்து போக போறீங்க? இந்த கஷ்டத்தை எப்படி கடந்து போக போறீங்க? எப்படி கடந்து போக போறீங்க? வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளை எப்படி எல்லாம் கடந்து போனாங்க. காடானாலும் சரி, மேடானாலும் சரி, நம்ம கடந்துதான் ஆக வேண்டும். பின்னிட்டு போகக்கூடாது.
ஒதுங்கியும் போகக்கூடாது. ஒதுங்கியும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்க நீதிமன்றங்களாகிய நாம் சிங்கத்தை போல எப்படி இருக்கணும், தைரியமாக இருக்கணும். அவைகள் ஒன்று நம்ம சேதப்படுத்தாது. வேதத்துல சான்று நிறைய இருக்கிறது அல்லவா. அதே தேவனத்துல நாம் இன்றைக்கு தேடுகிறோம். தானியேல் நமக்கு முன்பதாக இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர் நமக்கு முன்பதாக இருக்கிறார்கள். மோசே நமக்கு முன்பதாக இருக்கிறார். நோவா நமக்கு முன்பதாக இருக்கிறார். அநேக தேவனுடைய பிள்ளைகள் சாட்சியாக நமக்கு முன்பதாக இருக்கிறார்கள். வேதத்திலே சொல்லி இருக்கிறது, இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ, இவ்வளவு திரளான சாட்சிகள் இருக்கிறது. நீங்க மட்டுமல்ல பிரச்சனைக்குள்ள, எத்தனையோ திரளான சாட்சிகள் இன்றைக்கும் வேதத்திலே சொல்லப்பட்டிருந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் அநேக பாடுகளுக்கு கூட, அநேக பிரச்சனைகளுக்கு கூட இவர்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தவில்லை. தேவன் நம்மை நிறுத்துகிறதான வரைக்கும் நாம ஸ்டாப் ஆகவே கூடாது. நமக்கு நியமித்திருக்கிறதான சிலுவை, நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டம், இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டா நீங்க சந்தோஷமாக என்ன செய்யலாம், நடந்து போகலாம். தேவனை குறித்து நீங்கள் சங்கடப்பட அவசியமே இல்லை. நிறைய பேர் தேவனை குறித்து என்ன தாங்கள் அடைகிறோம், மனத்தாங்கள் இருக்கா. ஏன் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? ஏன் இப்படி இருக்கு? ஏன் ஆண்டவரை என்ன மட்டும் இப்படி வச்சிருக்கிறாரு? என்ன கஷ்டப்படுறேன், என்ன சங்கடப்படுறேன், என் ஜெபத்தை கேட்கவே மாட்டேன்கிறாரு. ஏன் கேட்க மாட்டேன்கிறார்? நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, நான் பொருத்தனெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, என்னுடைய ஜெபங்களும் என்ன செய்யலையே, கேட்கப்படலை. ஏன் கேட்கப்படல? அங்கலாய்க்கிறோம், அழுகுறோம். அநேக வேலைகளில் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் பிரச்சனையை கடந்து போக முடியாத வேலைகளில் அழுததெல்லாம் உண்டு. என்றாலும் முன்வைத்ததான காலை பின் வைக்கவில்லை. என்றாலும் தங்களுக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை, நிறுத்தவில்லை. உங்களுக்கான ஒரு ஓட்டம் இருக்கிறது. மற்ற ஜனங்களை பார்த்து பார்த்து நீங்கள் ஓடாதிருங்கள். மற்ற ஜனங்களுக்கு இருக்கிற ட்ராக் உங்களுக்கு இல்லை. நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களை போலவே நான் போவேன் கிடையாது. நீங்கள் அப்படி போகக்கூடாது. உங்களுக்கென்று தேவன் வகுத்திருக்கிறதான வழி மிக மேன்மையான வழியாக இருக்கிறது. எனவே அநேக கஷ்டங்களின் ஊடே, கல்லானாலும் மேடானாலும் பள்ளமானாலும் கஷ்டமாக இருந்தாலும் சங்கடமாக இருந்தாலும் நாம் அதை கடந்துதான் போக வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஜெயம் கொடுக்கிறதான தேவன் நமக்கு முன்னே, உங்களுக்கு முன்னே தேவன் செல்கிறார். உங்க குடும்பத்தின் முன்னே தேவன் செல்கிறார். உங்கள் பிள்ளையின் முன்னே தேவன் செல்கிறார். நீங்கள் அந்த ட்ராக்ல நீங்கள் நடவுங்கள். அந்த ட்ராக்ல உங்களை சார்ந்தவர்களை என்ன செய்ய, நடத்துங்க. நீங்கள் அங்க இங்க என்ன செய்ய வேண்டாம், விலக வேண்டாம். மற்றவர்கள் நீங்கள் தயவு செய்து பார்க்கவே வேண்டாம். நான் எனக்குரிய சிலுவை நான் எடுத்துக் கொள்கிறேன். சிலுவை என்றால் பாடு. அந்த பாடுகள் பல விதங்களிலே இருக்கலாம். ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை நிந்தையாக இருக்கலாம், ஒருவேளை அவமானங்களாக இருக்கலாம், ஒருவேளை பொருளாதார கஷ்டங்களாக இருக்கலாம், ஒருவேளை சொந்த சகோதரர்கள் மூலமாகவே நமக்கு அநேக சங்கடங்கள் வந்திருக்கலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு எனக்கு நியமித்திருக்கிறதன் ஓட்டத்துல நான் பொறுமையோடு ஓடுவேன். ஆண்டவரே, நீர் தான் என்னை என்ன செய்ய. சில வேளைகளில் நம்ம கடந்து போக முடியாமல் அமர்ந்து விடுகிறது உண்டு இல்லையா? எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி, அவனை போல ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி நம்ம பார்க்க முடியாது. சொன்னா போதும், என் ஜீவனை போதும், என முடியாது. என்னால அவ்வளவு நாள் வாழ்ந்ததான் மனுஷன் வயதான நேரத்துல. அப்ப எவ்வளவு சங்கடங்கள் அவனுக்கு வந்திருக்கும். ஒரு சிறிய நிமித்தமாக பயந்து இயேசுவேல் கொல்ல வகை தேடுகிறார். அவளுடைய கையில நம்ம சிக்கிவிடக் கூடாது. எனவே போதும் ஆண்டவர், என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்கள் எல்லாரை பார்க்கலாம். என்றைக்கு உங்களுடைய இருதயம் உங்களை கெட்டவள் சொல்லி சொல்லுகிறதோ அன்னைக்குதான் நீங்க மனம் திரும்பி இருக்கிறது சொல்லி அர்த்தம். என்ற வேதம் சொல்லுகிறது, எல்லா மனிதரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படித்தான் அறிக்கை செய்திருக்கிறார்கள். தாவீது சொல்லுகிறார், ஜீவனுள்ள ஒருவன் உமக்கு முன்பாக நீதிமான்
அல்ல, நானும் நீதிமான் அல்ல, என்னை நியாயம் தீர்த்து விடாதிருங்கள். பவுல் சொல்லுகிறார், பாவிகளிலே பிரதான பாவி நான் தான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இவர்களெல்லாம் அவர்கள் இருந்ததான நாட்களிலே பெரியவர்கள் என்று சொல்கிறதான ஒரு பெயரை வகித்தவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அவர்கள் நினைத்தாங்க, நாங்களெல்லாம் யாருதான், நாங்களெல்லாம் யாருதான், பாவிகள் தான். சமயம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. அதிகமாக உங்களுக்கு சொல்வதற்கு சமயம் இல்லை. தானியேலுடைய காரியம் எப்படி இருந்தது? ஜெயமாக இருந்தது. அதுல மிக முக்கியமான காரியம், இந்த தானியேல் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாதவாறு இவன் தன்னை காத்துக்கொண்டு எப்போதும் ஜெபத்திலும் தவத்திலும் வாழ்ந்ததான மனுஷன். நீங்கள் தானியேல் சரித்திர புத்தகம் முழுவதையுமே நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நிறைய சத்தியங்கள் அந்த பகுதியில் இருக்கிறது. தானியேலுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் நிறைய ரொம்ப டீப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இவைகள் எல்லா சுபாவங்களை விட அவனிடத்தில் இருந்த மிக மேன்மையான ஒரு சுபாவம், இவனுக்கு முன்பதாக மிகப்பெரிய உபத்திரவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இவன் அறிந்திருந்தாலும் என்ன செய்தான்? உங்களுக்கு அப்படி ஒரு காரியம் உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்தா நிறைய பேர் எங்கே வர மாட்டோம், சர்ச்சுக்கு வரணும். நான் ஆண்டவரை தேடி எனக்கு இதுதானா கிடைத்தது? இந்த தானியேல் அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பது அறிந்திருந்தோம். இன்னைக்கு கட்டாயம் நம்ம சிங்கத்தினுடைய கெமிக்கலை போடப்படும் என்பது அறிந்திருந்தோம். ஆனா இவ்வளவு நாள் ஜோமி ஒரு பிரயோஜனம் இல்லை, இனிமையா நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இல்ல, அவன் தான் முன் செய்து வந்த அப்படியே, அவனுடைய இருதயம் அப்படியே இருந்தது. நெருக்கங்கள் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது அறிந்ததற்கு பிறகும் அவனுடைய இருதயம் என்ன செய்யவில்லை, மாறவில்லை. யாரை தேவன் அதிகமாக நேசிக்கிறார், சூழ்நிலைகளை பாராதவாறு, நெருக்கங்களை பாராதவாறு, எந்த நிலைமையிலையும் தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளாதவாறு, ஒரே மனமும் ஒரே இருதயமாக தேவனை சார்ந்து கொண்டு வாழுகிறதான ஜனங்களும் ஆண்டவர் ரொம்ப அவங்களோட கூட யார் இருப்பாங்க? உங்களோட கூட தேவன் இருக்கிறாரா? இருக்கிறாரா இல்லையா? சொல்றேன், எத்தனை பேர் கூட இருக்கிறாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒன்றே போதும். வேற யார் இருந்தாலும் என்ன, இல்லாட்டா என்ன? யார் இருந்து என்ன செய்ய முடியும் நமக்கு? வேற யார் இருந்து என்ன செய்ய முடியும் உங்களுக்கு? வேதத்துல தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இக்கட்டில் உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. நாசில் சுவாசம் உள்ள மனுஷன் நீங்கள் நம்ப வேண்டாம், அவனுடைய யோசனை அழியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான். அவனால சில காரியங்கள் நமக்கு என்ன செய்ய முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்கள் ஜீவனோடு இருப்பது அவருடைய ஒத்தாசையினால்தான். அனைவரும் எப்போதோ மரித்து போயிருக்க வேண்டியவர்கள், ஆனால் தேவன் நம்மையெல்லாம் எப்படி வைத்திருக்கிறாரு? ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்க சொல்லுகிறாரு, உங்களை நான் உபத்திரவத்தில் என்ன செய்ய மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளை, காலையில, மதியம், மாலை 3 வேளையும் வந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி என்ன செய்யலாம்? வெறும் ஜெபம் மட்டுமல்ல, என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஜெபத்தை தூக்கி கொண்டு போகிறது என்னதான்? உங்களுடைய ஜெபத்தை அது ஒரு தூபத்தை போல தேவனிடத்துல தூக்கி கொண்டு போகிறதே. நீங்கள் தேவன் உங்களுக்கு செய்த எல்லா செயலும் நினைத்து என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்க வேண்டும். சிலர் நினைக்கிறோம், குறிப்பிடத்தக்க விதத்தில் அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் சொல்வதற்கு. நிறைய நன்மைகள் ஆண்டு நமக்கு என்ன செய்திருக்கிறார். ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேதம் சொல்கிறது, உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. 6:10 வாசித்துருங்க. அறிந்த போதிலும் தன் வீட்டிற்கு உள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே
தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தன் வீட்டிற்குள்ளே இருந்து கதவுகளை அடைத்துக் கொண்டு எருசலேமுக்கு நேராக தன்னுடைய கரங்களை உயர்த்தி என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபம் பண்ணினான தேவன் அவன் என்ன செய்வான்? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணா தான் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு. விசுவாசம் இல்லாமல் என்ன இல்லை? என்ன இல்லை? ஜெயம் இல்லை. விசுவாச வாழ்க்கை கடினமான ஒரு வாழ்க்கை தான். அதுல சந்தேகப்படக்கூடாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு முன் செல்கிறார். எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். பிரச்சனைக்குன்னு ஒரு காலம். பிரச்சனை காலம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. பிரச்சனை காலம் வேண்டாம்னா நமக்கு விசாலமான நாட்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? தரமாட்டார். பிரச்சனை எப்போது நிலையாக என்ன செய்யாது? இருக்காது. பிரச்சனைகள் மாறும். இந்த நிலைமைகள் எல்லாம் என்ன செய்யும்? மாறும். எப்ப மாறும் நீங்க கேட்கலாம். சீக்கிரத்தில், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். சீக்கிரத்தில் நீங்க 10 நாள் தான் உபத்திரவப்படுவீங்க. கஷ்டம் நஷ்டம் எல்லாம் எவ்வளவு நாள் தான்? குறைந்த நாள். 10 நாள் என்பது குறைவான நாள். அந்த குறைவான நாட்கள் தான் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி தொடர்ந்து வெற்றியும் ஜீவியம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நம்மளங்கால் படிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எப்போதும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நீங்க. எப்போதும் எங்களுக்கு நீங்க ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, உம்மால் நாங்கள் ஜெயம் பெறுவோம். உம்மால் நாங்கள் சத்துருவின் மேல் ஜெயம் பெறுவோம். உம்மால் நாங்கள் மனிதர்கள் மேல் ஜெயம் பெறுவோம். உம்மால் நாங்கள் சூழல் மேல் ஜெயம் பெறுவோம். உம்மால் நாங்கள் சோதனை மேல் ஜெயம் பெறுவோம். உம்மால் உபத்திரவ காலங்களில் இருந்து நாங்கள் ஜெயம் பெறுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு வெற்றியை தருவி, எங்களுக்கு வெற்றியை தருவி. ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ஈஸ்வராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ஈஸ்வராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த கொனியான் உயர்த்துவே. அல்லேலூயா பாடுவே, ஆனந்த கொனியான் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ஈஸ்வராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. என்னென்ன காரியங்களை இவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த காரியங்களை வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அநேக ஜனங்களை கர்த்தாவே சாத்தானி தோற்று போனாய் தோற்று போனாய் தோற்று போவாய் என்று சொல்லியே இவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, கர்த்தர் எப்படியாய் இந்த காரியங்களில் இருந்து ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, பாவத்தில வெற்றியை கர்த்தர் கொடுங்க, சத்துரு மேல் வெற்றியை கர்த்தர் கொடுப்பீராக, பொல்லாத மனிதர்கள் மேல் வெற்றியை கொடுப்பீராக, சூழ்நிலைகள் மேல் வெற்றியை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, ஆத்மீக ஜீவியத்திலே உம்முடைய பிள்ளைகள் வெற்றி அடையத்தக்கதான பரிசுத்த வல்லமையினால் பரிசுத்த அபிஷேகத்தினால் உம்முடைய பிள்ளைகள் இந்த வேளையிலே பலனடைய செய்வீராக. ஆண்டவரே, சோர்ந்து போனதான உள்ளங்கள் மறுபடியும் உம்முடைய ஜெயத்தை நம்பி விசுவாசித்து கர்த்தாவே பலனடையத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, கர்த்தாவே, இந்த நாளிலேயும் உம்முடைய நாமத்தை நாங்கள் பாட சோத்தரிக்க மகிமைப்படுத்து.
எங்களுக்கு கிருபை செய்தபடியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதி ஸ்தோத்திர ஆராதனை எல்லாவற்றை அங்கீகரித்தீரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கீகரித்து மறுபடியும் ஆசீர்வதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வரப்போகிறதான நாட்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக மாற்றி தாருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தேசம் எல்லாம் பூமி எல்லாம் பல்வேறு விதமான வாதையினால் நிறைந்து காணப்படுகிறது. எங்களை எல்லாம் இந்த வாதையிலிருந்து காத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த கொரோனா வாதையினுடைய தாக்கத்தில் இருந்து தொடர்ந்து எல்லா ஜனங்களும் பாதுகாக்கப்பட விடுதலையாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் இப்படிப்பட்டதான வியாதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் பூரண சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வாதை இயேசுவின் நாமத்தினாலே நிறுத்தப்படும்படியாக உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் மறுபடியும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு, எங்கள் நாட்டிற்கு, எங்களுடைய மாநிலத்திற்கு கர்த்தர் உதவி செய்து அனுகிரகம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆராதனை செய்ய கடந்து வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் நாட்கள் அழைத்து வாருங்க. சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடிய வியாதிகளுக்கு விலக்குங்க. போக்குவரவு எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருவால் மனுஷன் வருகிற எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்க மீண்டுமாக ஒரு முறை கூட உடைய சன்னிதானத்திலே கடந்து வர கர்த்தர் கிருபை தாருங்க. வருகை இருக்கும் நம்ம எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவித்த நல்ல நடக்கை கர்த்தர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்டதான தேவனுடைய வார்த்தையின்படி எங்களுக்கு எப்போதும் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நம்பி விசுவாசித்து அறிக்கையிட்டு நாங்கள் தொடர்ந்து வெற்றி ஜீவியம் செய்ய உடைய வல்லமையினாலோ உடைய அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரை நிரப்பி நடத்தி அருள வேண்டும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தால்